அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை, அனுசாசன முத்திரை பார்க்க போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட கைகள்ல ஐம்பூதங்கள் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கு. இந்த முத்திரையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விரலுமே நம்ம மடக்க போறோம். சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் மூணுத்தையுமே இப்படி மடக்க போறோம். நல்லா இந்த நுனி நம்ம உள்ளங்கையில படுற மாதிரி அழுத்தம் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கட்டை விரலை எடுத்துட்டு இந்த 2வது மோதிர விரல்ல இந்த முட்டியில வைக்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட கைகள்ல இருந்து 1, 2, 3 இந்த மாதிரி முட்டிகள் இருக்கும். அதுல இந்த 2வது இடத்துல நம்ம வைக்க போறோம். இப்படி நீங்க மூடிட்டீங்கன்னா 2வது முட்டி 3மே இப்படி வரும். அது மேல இப்படி வச்சு அழுத்த போறோம். கட்டை விரல் இந்த மாதிரி வச்சு அழுத்த போறோம். ஆள்காட்டி விரலை மட்டும் நம்ம நேரா வச்சுக்க போறோம். அதே மாதிரி இந்த கைகளையும் பண்ண போறோம். 3 விரல்களை மடிச்சுக்கோங்க. கட்டை விரலை எடுத்துட்டு நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்துடலாம். இந்த மோதிர விரல்ல இந்த 2வது முட்டியில அழுத்தம் கொடுக்க போறோம். ஆள்காட்டி விரல்கள் நேரா இருக்கும். அப்படியே திருப்பிட்டு நம்மளோட மடிமீர்ல வச்சுக்கலாம். உட்கார பொசிஷன் எந்த மாதிரி வேணாலும் உட்காந்துக்கலாம். நான் இப்போ வஜ்ராசனால உட்காந்துருக்கேன். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை. இந்த முத்திரையில் அப்படியே இருக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரை கண்டிப்பாக 10ல இருந்து 15 நிமிடம் செய்யணும். காலையில ஒரு 10 நிமிடம் செஞ்சுக்கலாம். மாலையில ஒரு 10 நிமிடங்களை நம்ம செஞ்சுக்கலாம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 50 நம்ம என்ன சொல்றோம், ஆள்காட்டி விரல்ல காற்று இருக்கு. அதாவது வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட எந்த ஷோல்டர் பெயின், அதாவது ஷோல்டர் தோள்பட்டை வலிகள், மூட்டு வலிகள், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயுகளை இது நீக்கும். அதுக்காக நம்ம இந்த முத்திரையை செய்யறோம். அனுசாசன முத்திரை. முக்கியமா பாத்தீங்கன்னா தோள்பட்டை வலி, இந்த கழுத்து வலி, தோள்பட்டை வலி, அப்படி மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் பாத்தீங்கன்னா அந்த எல்போல இருக்கிறது, அப்புறமேட்டு கால்கள் முட்டி, இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த முத்திரைகள் செஞ்சுட்டே பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் நம்ம செஞ்சுட்டு அப்புறம் சரியாகலைங்கிறதுக்கு விட நம்ம டெய்லி செய்யலாம். எப்படியுமே ஒரு இது எடுத்தோம்னா ஒரு மாசமா, அது 10ல இருந்து 10 நாட்கள்ல இருந்து 1 மாசம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இது செய்ய செய்ய அதோட பலன்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். இப்போ மறுபடியும் இன்னொரு முறை பார்க்கலாம். கைகளில் சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் மூணுமே இப்படி மடக்கி வச்சுட்டு உள்ளங்கையில அழுத்தம் கொடுக்க போறோம். ஆள்காட்டி விரல் நேரா இருக்கணும். கட்டை விரல் இந்த முட்டி மேல வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்க போறோம். இப்படி இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். இங்கேயும் அழுத்தம் கொடுக்கணும். இந்த உள்ளங்கையிலுமே அழுத்தம் கொடுக்கணும். இது நேரா இருக்கணும். அதே மாதிரி இந்த கைகள், வலது கையில மூடிட்டு அப்படியே திருப்பி வச்சு நம்ம மடி மீது வச்சுக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரையை மூச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.